ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதத்திற்கான ராசி பலன்களை தாங்க வரிசையாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மீனம் ராசி. மீனம் ராசி நேயர்களுக்கு மே மாதத்தினுடைய கிரக பெயர்ச்சிகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக அவங்க என்னென்ன விதத்தில் மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க, என்ன பிரச்சனைகள் அவங்கள எதிர்கொள்ள போகுது அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆங்கில மாதத்தில் 5வது மாதமாக வரக்கூடியது இந்த மே மாதம். அதாவது தமிழ் மாதங்களாக இருக்கக்கூடிய சித்திரை மற்றும் வைகாசி ஆகிய நாட்களை உள்ளடக்கிய இந்த மாதத்தில் பல்வேறு விதமான கிரகங்கள் பயிற்சி ஆகிறாங்க. அதில் குறிப்பாக மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு பயிற்சி ஆகிறாங்க. இவங்க கூட புதன், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்களும் இந்த மே மாதத்தில் பயிற்சி அடைய போகிறாங்க. இதன் மூலமாக மீனம் ராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயனளிக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மீனம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவுதான் தோல்விகள் வந்தாலுமே கூட எப்போதுமே தன்னம்பிக்கையோட அத்தனையும் முறியடித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறத நிறைந்து இருக்கக்கூடிய அன்பர்கள். அப்படிப்பட்ட மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எதிலும் நன்மையே நடக்க போகுதுங்க. எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே அதை பற்றி அதிகம் யோசிப்பதை தவிர்த்துடுங்க. அது உங்களுக்கு நல்லது. திடீர் பண தேவைகள் கூட உங்களுக்கு ஏற்படும். சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தால் வெளியூர்லேருந்து வரக்கூடிய கடிதங்கள் மூலம் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சிகளானது ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பான விவகாரங்களில் வீணாக இடையூறுகளானது அவ்வப்போது ஏற்பட்டு பிறகு அது நீங்கி போகும். பழைய பாக்கிகள் ஏதாவது இருக்குன்னா அது வசூல் செய்வதில் கொஞ்சம் தாமதங்கள் எல்லாம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக நிறைய அனுகூலமான விஷயங்கள் ஏற்பட்டாலுமே கூட சக ஊழியர்களிடம் நீங்கள் பழகும்போது ரொம்பவே கவனமாக பழகணுங்க. குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி போன்றவையெல்லாம் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். கணவன் மனைவிக்கு இடையே நல்ல உறவானது ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் நலத்திலும் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிறது அவசியம். கடன் விவகாரங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா மீனம் ராசி அன்பர்களே கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்படுங்க, அது உங்களுக்கு நல்லது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு சேரும். வீணாக மனதில் சஞ்சலங்களானது அவ்வப்போது ஏற்பட்டு பிறகு அது எல்லாம் விலகி போகும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் எல்லாமே குவியுங்க. அதே நேரம் பொருட்களை எல்லாம் கவனமாக நீங்கள் பாதுகாக்கிறது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மீனம் ராசி அன்பர்களுக்கு எந்த விதமான வாக்குறுதிகளையும் முதல்ல கொடுப்பதை தவிர்த்துக்கோங்க. சொல்லப்போனால் கோபத்தை குறைப்பதும் உங்களுக்கு நிறைய நன்மைகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். உங்களுடைய வேலைகளை கவனத்தோடு செய்வது நல்லது. எல்லா விஷயத்திலுமே நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்க்கலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட சக மாணவர்களிடம் பழகும் பொழுது கொஞ்சம் கவனமாக பழகுங்க. கல்வியில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே இந்த மாதம் நீங்கி போகும். மீனம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலை செய்யக்கூடியவங்க உங்களுடைய நல்ல வேலைக்கான பரிசுகளை எல்லாம் பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்களும் உங்களை முழுமையாக ஆதரிப்பாங்க. எல்லா வேலைகளிலுமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருப்பாங்க. இதனால் பணியிடத்தில் உங்களுடைய நிலை ரொம்பவே சாதகமாகவே காணப்படும். வேலையில் செல்வாக்கு அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். இந்த மாதம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த மாதமாக தாங்க காணப்படுது. ராகுவும் செவ்வாயும் புதனோடு சேர்ந்து மாதத்தினுடைய தொடக்கத்தில் முதல் வீட்டிலேயே இருந்து 7வது வீட்டை பார்க்குறாங்க. இதனால் உங்களுக்கு நிறைய பாதிப்புகளானது ஏற்படலாம். வியாபாரத்தில் சிரமங்கள் ஏற்படும். உங்களுடைய வேலையை முடிக்கிறதுல தாமதம் ஏற்படும். அதே போல் வேலைகள் நின்று போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மேலும் செவ்வாய் முதல் வீட்டில் ராகுவோடு சேர்ந்து உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு எதிர்மறையான விஷயங்களை எல்லாம் செய்வாங்க. அதனால் ஆரோக்கியம் பாதிப்படையும். இது தவிர குடும்ப சூழ்நிலையில் செவ்வாய் பகவானுடைய செல்வாக்கும் உங்களுக்கு இருக்குது. மேலும் இது உங்களுடைய படிப்பை ஓரளவு பாதிப்பும் அடைய செய்யும். ஆனால் உங்களுடைய கடினமான உழைப்பும் உங்களுடைய போராட்ட குணமும் உங்களுடைய கல்வியில் நிறைய ஈடுபட வைக்கும். சூரிய பகவான் 2வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானோடு சேர்ந்து காணப்படுவார். இது குடும்பத்தினுடைய சூழ்நிலையை நேர்மறையாக வைத்திருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுடைய பரஸ்பர ஈகோக்களை எல்லாம் மறந்துட்டு ஒருவரை ஒருவர் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
குடும்பத்தினுடைய சூழ்நிலைகள் ரொம்ப ரொம்ப நல்லதாகவும் இணக்கமாகவும் வந்து காணப்படும். உங்களுடைய நடத்தையை வந்து கட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயமாக தாங்க இந்த மாதம் இருக்கும். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் அது போல் உங்களுடைய விஷயங்களை எல்லாம் கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல காதல் வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். இல்லைனா காதலினுடைய இதயத்தில் மென்மையான உணர்வுகள் எல்லாம் போய் ஆக்ரோஷத்திலாம் வந்து நசுக்கப்படலாம். இதனால் உங்களுடைய காதல் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் கூட ஏற்படும். நண்பர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவும் இந்த டைமில் உங்களுக்கு எப்போவுமே வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். 7வது வீட்டை பார்க்கக்கூடிய இந்த கிரகத்தின் மூலமாக வியாபாரத்தில் சிரமங்கள் ஏற்பட்டாலுமே கூட வேலையை முடிக்கிறதுலையும் ஒரு சில தாமதங்களானது ஏற்படும். ராகு, செவ்வாய் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து உங்களது 7வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் கவலைகள் வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு இடையே வாக்குவாதங்கள் மற்றும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட சண்டைகள் போன்றவையெல்லாம் ஏற்படலாம். சனி பகவானை பார்த்தீங்கன்னா 12வது வீட்டில் நீடித்து இருக்கிறதுனால தொடர்ந்து செலவுகளும், 2வது வீட்டில் சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால வெளிநாட்டு வழியில் பணம் கிடைப்பது, பணத்தை மிச்சப்படுத்துறது போன்றவை எல்லாமே வந்து நல்லதாக இருக்கும். வெற்றி பெறுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலும் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு 3வது வீட்டில் வந்து அமரப்போகிறாரு. இதனால் உங்களுக்குள்ள ஒரு சோம்பல் உணர்வானது காணப்படும். இதை நீங்கள் கட்டுக்குள்ளே வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது போன்ற சோம்பல் விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் ஆளாகாமல் இருந்தீங்க அப்படின்னா முக்கியமாக வெற்றி பெறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சோம்பலை நீங்கள் முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் வந்து இழப்புகளை வந்து சந்திக்கிறதுக்கு நேரிடும். அதனால் ரொம்பவே கவனமாக இருங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களை வந்து இந்த டைமில் வந்து ஆட்டி படைக்கலாம். இவற்றெல்லாம் மீதெல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டும். என்னதான் உங்களுக்கு ராசியை பொறுத்து இது போன்ற பலன்கள் எல்லாம் கிடைத்தாலுமே கூட நட்சத்திரங்களை பொறுத்து பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் மீனம் ராசி அன்பர்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். அந்த வகையில் பூரட்டாதி 4ஆம் பாதத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் விருந்தினர்களுடைய வருகையும் அதனால் ஒரு சிலருக்கு செலவுகளும் வந்து உண்டாகும். வழக்குகளை எல்லாம் தள்ளி போடுறதும் பேசி தீர்த்து கொள்வதும் உங்களுக்கு நல்லது. ஆயுதம், தீ ஆகியவற்றிலெல்லாம் ரொம்பவே கவனமாக இருக்கணும். இதெல்லாம் வேலை செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தவங்களுடைய பேச்சை கேட்டு எந்த விஷயத்திலும் ஈடுபடாதீங்க. உங்களுக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் செய்துக்கோங்க. வீணாக அலைச்சலும் செலவுகளும் இந்த மாதத்தில் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் தீர்ந்து போகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் வேடிக்கை, வினோத நிகழ்ச்சிகள்லாம் குடும்பத்தோடு சென்று நீங்கள் கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு திருமண பாக்கியமானது கைகூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் ஏற்படும். பிள்ளைகளால் நன்மைகளானது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. விரும்பிய பொருட்களை வாங்கி மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைவீங்க. பணவரவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும். அதனால் பணத்தை உங்களால் சேமிக்கவும் முடியும். மற்றவங்க கிட்ட பேசும் பொழுதும் கவனமாக பேசுகிறது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தை உடைய மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மே மாதம் வீணாக உங்கள் மேலே பழி ஏதாவது உண்டாகலாம். அதே நேரம் வேலைகளில் எதிர்பாராத சிக்கல்களை வந்து நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா கூடுதல் பணி சுமையை வந்து ஏற்க வேண்டி இருக்குங்க. இதனால் இந்த மாதம் உங்களுக்கு அதிக அளவு கோபமானது ஏற்படும். முடிந்த அளவுக்கு கோபத்தை எல்லாம் குறைத்து நிதானமாக பேசுவது பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாமல் தடுப்பதற்கு உதவியாக இருக்கும். மேலும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு செலவுகளானது கூடி காணப்படும். மேலும் இந்த மாதம் பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும். வீட்டை விட்டு வெளியே தங்குவதற்கான வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு நேரிடும். என்னதான் மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து சிறப்பானதாக இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக தாங்க காணப்படுது. முடிந்த அளவுக்கு மீனம் ராசி அன்பர்கள் இந்த மே மாதத்தை ரொம்பவே கவனமத்தோடு வந்து கடந்து வரணும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு பிரச்சனைகளானது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் மேலும் உங்களுக்கு வலுவடையாமல் இருப்பதற்கும் மிகப்பெரிய செலவுகளில் கொண்டு போய் விடாமல் இருப்பதற்கும் எளிமையாக ஒரு பரிகாரம் இருக்குது. அந்த பரிகாரத்தையும் நீங்கள் செய்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே காணப்படும். அந்த வகையில் மீனம் ராசி நேயர்களே இந்த மாதத்தில் வியாழக்கிழமை அன்னைக்கு வீரபத்ர சுவாமியை நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. இதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்தும் விலகி போகும். மனதில் உங்களுக்கு தைரியமானது பிறக்கும். இந்த மாதம் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்களாக மே மாதம் 21 மற்றும் 22ஆம் தேதி காணப்படுது. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்காதீங்க.
சொல்லப்போனால் வண்டி வாகன பயணங்களை கூட அன்றைய தினத்தில் தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. நண்பர்களே, இந்த பதிவில் மீனம் ராசி நேயர்கள் என்னென்ன மாற்றங்களை எல்லாம் இந்த மே மாதத்தில் சந்திக்க போகிறாங்க, அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.